கவலை இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பசிக்குது, வேகமாக முடிக்கணும். நானும் ஏற்கனவே டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஐயோ சாமி, அப்படிலாம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இந்த ஊரில் நீங்கள் தான் அளவுக்கு அதிகமாக முல்லைப்பூ செடி வச்சுருந்தாலும், அல்லது அதிகமான நிலம் வச்சுருந்தாலும், மிகப்பெரிய வீடு வச்சுருந்தாலும், வீட்டுக்குள்ளே 4 பீரோ வச்சுருந்தாலும், 4 பீரோவில் இருக்க லாக்கரில் தங்க வச்சுருந்தாலும், தங்கத்தில் ஒரு வைரக்கல் வச்சுருந்தாலும், அந்த வைரக்கல்லுக்குள்ளே ஒரு மாணிக்கம் வச்சுருந்தாலும், அந்த மாணிக்கத்துக்குள்ளே ஒரு வைதூரியம் வச்சுருந்தாலும், எல்லாத்தையும் விட இந்த உலகில் நீங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும்னா, உச்சகட்ட சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நற்கருணையில தான் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலை. இந்த மண்ணின் பாதுகாவலர் சவேரியார் வாழ்ந்து விட்டு நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். இப்போ பவனியா வந்தோம்ல, ஒரு அருமையான கேள்வி கேட்குறேன். ரொம்ப நாள் வச்சு ஆவரம்பட்டிக்கு வந்து என் கையில் ஒரு தங்க மோதிரம் இருக்குது. பதில் சொன்னீங்கன்னா தங்க மோதிரம் கொடுக்கலாம், கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கனால ஒரு வெள்ளி சிலுவை. கேள்விக்கு ரெடியா? ரெடின்னு தான் சொல்லுங்கள். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். மைக்கில் மட்டும் ஒரே ஒருத்தருக்கு தான் இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். தெரிஞ்சவங்க இங்கே முன்னாடி வந்து பதில் சொன்னால் இந்த சிலுவையை அப்படியே வாங்கிட்டு போயிருக்கலாம். ஓகேவா? வெள்ளி சிலுவை. இப்போ நடந்த பவனி மாதிரி இப்போ யாரை கொண்டு வந்தோம்? கடவுளை, ஆண்டவர் இயேசுவை பவனியாக நம்முடைய ஊரில் அழகாக எடுத்துகிட்டு வந்தோம். இது மாதிரி விவிலியத்தில் முதலில் நடந்த பவனி எது? தெரிஞ்சவங்க கை தூக்கி முன்னாடி வந்து சொன்னால் வெள்ளி சிலுவை. 1 2 3 4 பேர் மட்டும் கேட்கலாம். எங்கே ஐயா சத்தமா? சாமியாருக்கு வயசாயிருச்சு. உடன்படிக்கை யார் சொன்னது? யார்? பங்கு ஃபாதரா? பிள்ளைங்க சொன்ன யாருமா? எனக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது, நானும் கலராக இருந்தால் அப்புறம் எங்கம்மா? எந்திரிச்சு வாமா முன்னாடி. இங்கே வண்டியில் இருக்கோங்க. வண்டியில் இருக்கீங்களா? இறங்கி வாமா. அங்கே உட்காந்து ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறா, இறங்கி வாங்க. அவங்கள கை தட்டுங்க. முதல்ல நடந்த ஒரு பவனி என்னன்னா உடன்படிக்கை பேழை. அந்த இஸ்ராயல் மக்கள் கானான் தேசத்திற்கு செல்லுகின்ற வேளையிலே அந்த உடன்படிக்கை பேழையை அவர்கள் தூக்கி சென்றார்கள். அதற்குள் என்ன இருந்தது? அதுக்கு முன்னாடி பரிசை கொடுத்துடலாமா? நம்முடைய பாசமிகு பங்கு தந்தையின் கரங்களாலே இந்த வெள்ளி சிலுவையானது பரிசாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த பேழைக்குள்ளே என்ன இருந்துச்சு? அடுத்த கேள்வி. இதுக்கு சிலுவை நான் ஒரு சிலுவை தான் கொண்டு வந்தேன். அந்த பேழைக்குள்ள 10 கட்டளை உள்ளே இருந்தது. ஆரோன் பயன்படுத்தி என்ன இருந்துச்சு? கோல் உள்ளே இருந்தது. 3ஆவதாக பாலை நிலத்திலே அவங்க உண்ட மண்ணா இருந்தது. ஆக இது 3ஐயும் தான் மொத பவனியா தூக்கிட்டு போகிறாங்க. ஃபாதர், 10 கட்டளை தானே இருந்துச்சு, இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல்ல. அப்போனா முதல் பவனி, இந்த திருவுடலை வச்சு நடந்த முதல் பவனி லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 43வது இறைவார்த்தையில் எலிசபெத் சொல்கிற மாதிரி அந்த வயிற்றுக்குள்ளே இயேசு இருந்தார்ல, அப்போனா அவங்கள பார்க்க போன அந்த பவனி தானே முதல் பவனி. ஆனால் அன்பார்ந்தவர்களே, 1 யோவான் அதிகாரம் 1வது அதிகாரத்திலே, மன்னிக்கும், யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்திலே அதே 43வது வசனத்திலே வாசிக்க கேட்கின்றோம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தை தான்
இங்கே மனு உருவாச்சு. அப்போ நாங்கள் கடவுள் கொடுத்த 10 கட்டளை, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை மனு உருவாக வார்த்தையாக நம்ம மத்தியிலே இறங்கியது. எனவேதான் அந்த முதலில் நடந்த பவனி என்று சொல்கின்ற வேலையிலே உடன்படிக்கை பேழை. சவேரியார் என்ன சாமி பண்ணார்? நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பேர் தான் டோமினிக் சேவியர். நான் போய் சவேரியாரை இறக்கி வச்சப்போ பார்க்கல. ஆனால் இங்கே உங்கள் சாமியார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அழகாக சவேரியாரை பார்க்க வச்சு கூட்டிகிட்டு வந்தார். இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு அருள் சகோதரி ஃபோன் பண்ணி, ஃபாதர் நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஏம்மா நான் என் பங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு. ஆவரம்பட்டி வாசம் இங்கே கொஞ்சம் அடிக்குது, எங்கள் கோவாலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எப்படிம்மா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். சவேரியாரே முல்லைப்பூ கொஞ்சம் அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாமி. அதை கேட்ட உடனே முல்லைப்பூனா நீங்கள் ஏற்கனவே சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போ நான் ஆவரம்பட்டியாக இருக்குன்னு கெஸ்ஸிங்கில் தான் உங்கள்கிட்ட அடித்தேன், ஆனால் கரெக்டாக அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சவேரியாரை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆனால் அந்த சவேரியாரின் உடல் இன்றளவும் மாட்சியோடு இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் இந்த உடல். 1854 உங்களை மாதிரி வரிசையிலே ஒரு அம்மா நின்றுட்டு போயிட்டே இருந்துச்சு. இப்போ தான் கண்ணாடி பெட்டிக்குள்ளே கொஞ்சம் வச்சுருப்பாங்க, தொட விட மாட்டாங்க. அப்போலாம் நல்லா தொட்டு பார்க்கலாம். அந்த அம்மா சவேரியோடைய பாதத்தை நல்லா பிடிச்சி நல்லா வணங்கிட்டு திரும்படி லைனாக அப்படியே போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் சவேரியோட காலில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? ரத்தம். 1854 இறந்த உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழுகின்ற உடல், ஆண்டவரால் மாட்சிப்படுத்தப்பட்ட உடலில் அந்த கட்டை விரலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. கட்டை விரலை அங்கே காணோம். ஒரு அம்மா சவேரியாரை காலோடு தொட்டு கும்பிட்டுச்சில்ல, அந்த அம்மா சவேரியாருடைய பெருவிரலை கடித்து வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருந்தவங்க பூரா ஓடி போய் அந்த ஒரு 10 பேர்த்த செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இந்த அம்மாவுடைய அந்த வாய்க்குள்ள அந்த கட்டை விரல் இருந்துச்சு. அவங்க சவேரியார் உடல் வந்து அசிங்கன்னு நினைக்கல, நாற்றம் எடுக்கும்னு நினைக்கல, இது ஒரு இறந்த உடல் நினைக்கல, இது ஒரு திருப்பண்டம் என்று அவருடைய விரலை கடித்து எடுத்துகிட்டு போனாங்க. அதன் பிறகு அந்த விரலை பெற்று சவேரியாருடைய சொந்த ஊருக்கு அதை கொடுத்து வச்சாங்க. கட்டை விரலேருந்து ரத்தம் வந்துச்சுல்ல, ஏன் தெரியுங்களா? யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 51 வாஸ்தவம்னு வச்சுக்கோங்களேன். என் இரத்தத்தை குடித்து என் சதையை உண்பவன் இறப்பினும் வாழ்வான். இந்த உலகத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் உச்சம் இந்த நற்கருணை. முழுமையாக சவேரியார் நம்பினார். அவர் இந்த உடலை உண்டு தன் உடலை காத்து கொண்டார். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் என்ன பயன்? சவேரியாருக்கு மனமாற்றத்திற்காக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி அதே சவேரியார் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் தோட்டத்தை பூரா உங்களுடையது ஆக்கினாலும், அங்கே இருக்க பூவை பூரா உங்களுடையது ஆக்கினாலும், வீட்டில் இருக்க நகையை பூரா உங்களுடையது ஆக்கினாலும், உங்களோட சொத்து எல்லாத்தையும் உங்களுடையது ஆக்கினாலும், இல்லை உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய ஆக்கினாலும், நீங்கள் நற்கருணையை பெறவில்லை என்றால் நீங்கள் இருந்து அல்லது நாம் இருந்து என்ன பயன்? யார் சொல்கிறது? சவேரியார் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, கடைசியாக ஒன்று, இந்த நற்கருணை நம்ம டெய்லி வாங்கிறனால, இல்லை திருப்பலியில் வாங்கிறனால, இதுக்குரிய மரியாதை கொடுக்கறனால, இயேசு உண்மையிலே இருக்கார் அப்படின்னு நம்புறனால நமக்கு நடக்கக்கூடியது 3 விஷயம். அந்த 3 விஷயம் யார் யாருக்கு வேணும்? கை தூக்காதீங்க, பரவாயில்ல. யார் யாருக்கு வேணும்? கை தூக்குங்க. ரொம்ப காஸ்ட்லி, கிடைக்காது, கொடுக்குறப்பயே வாங்கிக்கணும். அந்த 3 விஷயம் நான் சொல்லுவீங்களா? உங்களுக்கு வேணுமா இல்லையான்னு தெரியாது. இந்த 2 நாய்க்கு வேணும்னு நினைக்கிற மேலே ஏறி வருது. நல்லா சொல்லுங்க. வா வா வா. அந்த 3 விஷயம் என்ன? வா வா வா. இந்த நற்கருணை நம்முடைய வாழ்விலே முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெற்றது என்றால், நாம் கொடுத்தோம் என்றால்,
இவற்றில் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்று நம்முடைய வாழ்விலை நம்பினோம் என்றால் 3 கிடைக்கும். எடுத்தோன்னு வலு கிடைக்கும், இரண்டாவது வாழ்க்கை கிடைக்கும், மூன்றாவதாக வல்லமை கிடைக்கும். முதலாவது என்ன கிடைக்கும்? வலு கிடைக்கும். இரண்டாவதாக வாழ்க்கை கிடைக்கும். மூணாவதா வல்லமை கிடைக்கும். சவேரியாருக்கு அதுதான் நடந்துச்சு. அவர் இந்தியா நாட்டுக்கு போகணும்னு சொல்லி முன்னாடி முடிவு பண்ணலை. ஆனால் ஆண்டவருடைய திட்டம், இந்தியாவுக்கு வராரு. மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு, இந்த நற்கருணை ஆண்டவர் என்னோடு இருந்தார் என்றால் எனக்கு வலு கிடைக்கும். அடுத்து வாழ்கிறதுக்கு வழி என்னான்னு தெரியாது, யார் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தெரியல சவேரியாருக்கு. ஆனால் இந்த மொழியை கற்றுக்கொண்டு பணி செய்ய தொடங்குகின்றார். இந்திய நாட்டினுடைய பாதுகாவலராக அவரை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கின்றார் என்றால் அன்று உன்னோட வாழ்வு இந்த இந்திய மண்ணில் தான் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. அதற்கு காரணம் இந்த நற்கருணை. சவேரியார்கிட்ட கேட்டு எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை அடைஞ்சிருப்போம். இன்னும் குறிப்பாக அந்த இறந்த உடலை போய் பார்த்துட்டு வந்த பின்னாடி கூட ஒரு சில குடும்பங்களில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்திருக்கும். ஆக எப்போ நற்கருணை ஏற்று அவரின் மூலமாக வலு பெற்றாரோ, வாழ்வு பெற்றாரோ, அடுத்ததாக வல்லமை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். இன்னைக்கு பங்கு சாமியார் கரெக்டாக நம்ம ஃபாதர் அழகாக போட்டிருக்காரு. கத்தோலிக்க திரு அவையின் உச்சம் நற்கருணை. கத்தோலிக்க திரு அவைன்னா பிரமத சகோதரர்களாக சொல்லுவாங்க, வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை, டேஸ்ட் இல்லை, உப்பு இல்லை, புளிப்பு இல்லை, கசப்பு இல்லை, என்னத்துக்கிட்ட அதை திங்கிறீங்க சொல்லுவாங்க. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி சவேரியார் இருக்கார்ல, அவரை போல் நீங்கள் எங்கெங்கேயோ ஒயிட் கலரில் போட்டுட்டு நம்ம ஃபாதர் அடிக்கடி சொல்லுவார், குள்ளநெறி கூட்டம் சொல்லுவாங்கள்ல, அந்த கூட்டம் போகிறாங்களே, யாராவது ஒருத்தருடைய விரல் நுனியாவது அழியாமல் இருக்கா? இவரை உண்ட நம்முடைய சவேரியாரின் உடல் மட்டுமல்ல, இவரை ஏற்றுக்கொண்ட 250க்கும் மேற்பட்ட புனிதர்களின் உடல் இன்றும் அழியாமல் சாட்சியாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. அப்படி கடவுள் நாங்கள் வேணாம், இந்த நற்கருணை வேணாம், சவேரியார் வேணாம் சொல்லியிருந்தா, கடவுள் தானே, வார்த்தையை படைச்சவர் தானே, ஒரு நொடியில் எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம்ல. 2025 ஆண்டுகள் கழித்து இன்று கத்தோலிக்க திரு அவை செயல்படுகின்றது என்றால் அவற்றின் உச்சம் இந்த நற்கருணை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, அன்னை தெரசாவை பாகிஸ்தானுக்கு கூப்பிட்டாங்களாம். எதுக்கு? சண்டை போடவா? கிடையாது. நீங்கள் இந்தியாவில் தொழுநோயாளர்கள்லாம் நல்லா பார்த்துக்கிறீங்க, ரோட்டோரத்தில் இருக்கவங்களாம் நல்லா பார்த்துக்கிறீங்க, எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்னை தெரசா என்ன சொன்னாங்க, நான் வரத்துக்கு ரெடி, என் கூட ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வருவேன். அப்படிலாம் விட முடியாது, நீங்கள் மட்டும் வேணால் வாங்க, சாமியாரெலாம் வரக்கூடாது. ஏன்னா சாமியார் இப்போலாம் பல நேரத்தில் எங்கிட்ட விடுறது கிடையாது, நாங்களே பயந்து போய் தான் போகிறோம். ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த பணியை செய்ய வேண்டுமென்றால் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். அந்த நற்கருணையை கொடுப்பதற்கான வல்லமை ஒரு அருள் தந்தையிடம் மட்டுமே உள்ளது என்று சொன்னார்களாம். எத்தனையோ புனிதர்கள் தன்னுடைய இறுதி நாட்களில் இந்த நற்கருணையை மட்டும் உணவாக அருந்தி தங்களுடைய வாழ்விலே அவர்கள் மிகவும் ஆரோக்கியத்தோடு இருந்திருக்கின்றார்கள், வல்லமை பெற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கி ஏதோ ஊரை சுற்றி வந்தாச்சு. யாராவது ஏன்னு கேட்டிங்களா? நம்ம நாளைக்கு தேர் எடுப்போம்ல சவேரியாருக்கு, நாளைக்கு இரவு தேர், அடுத்த நாள் பகல் தேர். சேலையெல்லாம் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் வாங்கிட்டோம் சாமி. பலன்னு வீட்டுக்கார கும்முன்னு குத்தி 500 ரூபா குடியா, குடிக்கிறதுக்கு நீ வச்சிருக்கல, எனக்கு ஒரு 500 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கியிருப்பீங்க. நாளைக்கும் நாளானைக்கு தான் சவேரியார் அந்த வழியில் போகிறாரு. அதற்கு முன்பாக யார் போயிட்டு வந்திருக்கா? நற்கருணை ஆண்டவர் போயிட்டு வந்திருக்காரு. ஏன் தெரியுங்களா? இவர் முன்னாடி போனாதான் இவரை தொடர்ந்து நம் புனிதர்கள் பின்னால் செல்ல முடியும். இவரை ஏந்து கொண்டு முன்னால் சென்றதால்
இன்று இந்த புனிதர்கள் நம்மால் தூக்கி கொண்டு செல்ல முடிகின்றது. அதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் ஒருவேளை ஆண்டவர் தூய ஆவி அனுப்பி நம்ம பங்குச்சாமியோட சொல்லியிருக்கலாம், இந்த நற்கரண திருவிழாவை இன்னைக்கு கொண்டாடு அப்படின்ட்டு. நாங்கள் வரும்போது எங்கள்கிட்ட என்னோட வந்த ஒரு சார் கேட்டார், ஏன் சாமி நற்கரண திருவிழாவை இப்போ கொண்டாடுறாங்கன்னு. அதற்கான அர்த்தம் இதுதான். சவேரியார் இவரை தூக்கி கொண்டு முன்னால் சென்றார், அதன் பின்பு தான் நாம் அவரை தூக்கி கொண்டு நாம் செல்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை தான் சவேரியார் விரும்புகின்றார். இன்னைக்கு இருக்கிற இந்த கூட்டத்தை விட நாளைக்கு நாளானைக்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் அடுத்த வருஷம் முதல்ல இவரை தூக்கிட்டு போகணும், அதுக்கப்புறம் சவேரியாரை நாம் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நாம் நம்முடைய மனசுக்குள்ளே உறுதி எடுக்கணும். இவர் கூட இருந்தால் எல்லா புனிதர்களும் நம்ம பாக்கெட்டுக்குள்ளே இருப்பாங்க. எங்கே இருப்பாங்க? பாக்கெட்டுக்குள்ளே. ஒவ்வொரு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறதுக்கும் புனிதர்கள் திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடினேன்ல, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அந்த பாட்டை பாடினது யாரும் தெரியுமா? ஒரு சிஸ்டர், அது மட்டும் தெரியும். ஃபாதர் யூடியூப்பை திறந்தோடனே முன்னாடி வந்து நிற்பாங்க, மைக் இப்படி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் நடந்து போவாங்க, அதுக்கப்புறம் பாட்டை பாடுவாங்க. அந்த சிஸ்டரோட வரலாறு எத்தனை பேத்துக்கு தெரியும்? பக்கா ஒரு சிஸ்டர் தெரியும். நன்றி நன்றி சகோதரி. பக்கா ஹிந்து ஃபேமிலி அந்த சிஸ்டர். ஹிந்து ஃபேமிலி. நம்ம சிஸ்டர்ஸ்லாம் ஸ்கூல் வச்சு நடத்துவாங்களா, அந்த ஸ்கூலில் படித்த அந்த பிள்ளை ஸ்கூலில் படிச்சுட்டு அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. தங்கும் பொழுது அங்கே இருக்க பிள்ளைகளோட பூசைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் என்னானே தெரியல, எல்லாருமே இவரை பார்த்து வணங்குறாங்க, இவர்கிட்ட முன்னாடி முட்டி போடுறாங்க. ரெவரன்ஸாக இவர்கிட்ட எல்லாமே செய்யும் பொழுது இவர் எப்படியோ பிடிச்சி போகுது அந்த மகளுக்கு. கடைசியாக ஹிந்துவாக இருக்கக்கூடிய அந்த மகள் அங்கே இருக்கக்கூடிய சகோதரிக்கிட்ட போய் நான் சிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஒத்துக்கலை, வீட்டை மீறி அந்த சபையில் சேர்றாங்க. சபையில் கஷ்டம். ஹிந்துவாக இருந்து வந்த பிள்ளை, கத்தோலிக்க கிறிஸ்தவத்துடைய மறை அதிகமாக தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், இதில் ஆண்டவர் இருக்காருன்னு ஒரே ஒரு நம்பிக்கையை வச்சு அந்த சகோதரி தன்னுடைய படிப்பை முடிக்கிறாங்க. முடித்து கடைசியாக ஒரு அருள் சகோதரியாக மாறுறாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் இவரை சுவைத்ததைத்தான் அந்த பாடலாக அருமையாக எழுதியிருக்கின்றார்கள். எங்கப்பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க கவலை இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? 2 வரி. அப்பா நீங்க எனக்கு இருக்க, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பை நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பை நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. கரங்களை உயர்த்தி அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. போதும் நீங்க போதும், நீங்க போதும், போதும் நீங்க போதும், நீங்க போதும். ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடுவோம். இன்று ஆண்டவரோடு 3 மணி நேரத்திற்கு மேலாக பயணித்திருக்கின்றோம். எத்தனை இயக்கங்களோடு எண்ணங்களோடு நாம் பயணித்து வந்திருக்கின்றோம். நம்முடைய விளைநிலங்களுடைய வளர்ச்சிக்காக, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக, கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக, திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக, சுகப்பிரசவம் நடைபெற வேண்டும் என்பதற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இதோ இந்த ஆண்டவரை நாம் உயர்த்தி பிடிக்கின்ற வேளையிலே அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்ற தெய்வமாக
நம்மை அர்ச்சித்து புனிதப்படுத்துகின்ற தெய்வமாக, வல்லமை பொழிந்து நம்முடைய துயரங்களை துடைக்கின்ற தெய்வமாக இதோ இந்த வேளையில் இந்த தெய்வம் நமக்கு முன்பாக வீற்றிருக்கின்றார். இவரோடு பயணித்திருக்கின்றோம். இதோ அந்த 12 திருத்தூதர்களும் ஆண்டவரோடு 3 ஆண்டுகள் பயணித்தார்கள். இதோ நாம் 3 மணி நேரம் இதோ இந்த ஆண்டவரோடு பயணித்திருக்கின்றோம். இதோ வேளையில் இந்த ஆண்டவர் நான் வேண்டுகின்ற ஒவ்வொரு வரங்களையும் எங்களுடைய அன்பு புனிதர் சவேரியார் வழியாக எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இதோ இவ்வேளையிலே முழந்தால் படியிடுவோம். நம்முடைய ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து மாண்புயர் கீதம் பாடுவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் எக்காலத்திற்கும் உம்மை துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதிப்பே ஆராதிப்பே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. உவல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உவல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி
நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே,